வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். பொட்டேட்டோ ரைஸு, அதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் 1/2 கப்பு. அதை வாஷ் பண்ணி அதை குக் பண்ணிக்கலாம், பாயில் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு 75% குக் ஆனால் போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த ரைஸு, பொட்டேட்டோ ரைஸ்க்கு. பொட்டேட்டோவையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி போடுவோம் நம்ம வெஜிடபிள்ஸ், அது மாதிரி நான் இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இது மொத்தமாக போட போகிறதில்ல, கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது வந்து சும்மா ஃப்ரை பண்ணி வெறும் சும்மாவே சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு கோட்டிங், அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் 2 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன், இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மசாலா நல்லா கலந்தாச்சு. மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குல சேரட்டும். இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். இந்த பொட்டேட்டோ ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணிவிட்டு போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்கும் மற்ற வேலை பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பொட்டேட்டோ ரைஸ்க்கு வேண்டிய வெங்காயம், பூண்டு இது கட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. பூண்டும் வந்து ஒரு 7-8 பூண்டு நல்ல பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், ரைஸ் வந்து வெந்துருக்கு. ஒரு 75% வெந்தால் போதும், எடுத்து வடிகட்டிடலாம். இப்போ இந்த பொட்டேட்டோவை ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓரளவுக்கு நல்லா பாருங்கள், நல்லா வந்திருக்கு. மேலே கிறிஸ்பியாக இருக்கும், இல்லை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அந்த பதம் இருக்கணும். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கூட ஒரு மாதிரி ஹார்டாகிடும். இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது உருளைக்கிழங்கு வறுத்தோம் இல்லையா, அதே எண்ணெயை விட்டுக்கிறேன் நான். இதில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரும், ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படியே ஒரு மாதிரி வரும், லைட்டாக அந்த மேலே ப்ரௌனிஷ் கலர் வரும், அந்தளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின பூண்டையும் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு கொஞ்சம் கூட போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். பூண்டையும் அந்த எண்ணெயோடு வதக்கி, வெங்காயத்தோடு வதக்கி பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகி நல்லா வரும் மணமாக. இப்போ அந்த பொட்டேட்டோவையும் சேர்த்து கலக்கும்போது நல்லாயிருக்கும். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். கருகவும் விட்டுறக்கூடாது. மீடியம் ஃப்ளேம் இல்லை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், வெறும் பிளெயின் மிளகாய் தூள் அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
ஸ்லோ ஃப்ளேம்லேயே இதை செய்யலாம். அப்போ தான் அந்த கரெக்டாக அந்த ஃப்ளேவர், அந்த மேலே அந்த கலரு அதெல்லாம் அந்த ரைஸ்க்கு நல்லா வரும், கருகக்கூடாது. இது கூட கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸு நான் விட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. நல்லா கலந்தாச்சு. இப்போது ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். வெறும் லஞ்ச் பாக்ஸ் ஒருத்தருக்கு மட்டும்தானே செய்கிறேன், அதனால் அந்த அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. உருளைக்கிழங்கு அந்த மசாலாவும் அதுவும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. இப்போ இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸ் அதை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். ரைஸ் பார்த்து நான் ஒரு 2 கரண்டி போட்டிருக்கேன், அப்படி பார்த்து கலந்து விட்டுக்கலாம். ஜாஸ்தி போட்டுட்டோன்னா டேஸ்ட் மாறிடும் இல்லையா, அதனால் நமக்கு டேஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் போட்டுக்கலாம். பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன கரண்டியில் போட்டிருக்கேன், 2 கரண்டி போட்டிருக்கேன். கலந்தாச்சு பாருங்கள். பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆகிட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும், அவ்வளோதான். பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோவை. எப்படி இருந்தது உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கொடுத்துருங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும். லஞ்ச் நான் பேக் பண்ணிக்கிறேன். இது கூட பொட்டேட்டோ சிப்ஸு, அப்பளம், வத்தல் இது மாதிரி வைக்கலாம். நான் அதை பொட்டேட்டோவையே சேர்த்து வச்சிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் என்னோடய அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time.